ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வாஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எறா குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஆனால் எறா உள்ளே நம்ம போட மாட்டோம். எறாவோட தலையை தலையெல்லாம் நம்ம தூக்கி போட்டோம்ல, அந்த தலையை நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அதோட சாறு எடுத்து தான் நம்ம இன்றைக்கி எறா குழம்பு வைக்க போகிறோம். எறாவோட டேஸ்ட் அப்படியே இருக்கும், ஆனால் எறா இருக்காது. ஆனால் குழம்புல அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் நமக்கு. ஸோ என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாத உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணும்போது ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் அந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். எறா வாங்கியிருக்கேன். எறா வாங்கி நான் குழம்பு வச்சுட்டேன். ஸோ அந்த எறாவோட தலையை எடுத்து நம்ம தனியாக குழம்பு வைக்கலாம் அப்படின்னு ஊர்லலாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த எறாவோட தலையில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த தலை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தலை கிடையாது. தலையில் இருக்கிற செதையும் கொஞ்சம் தலையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இருக்கும் இந்த இதில். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க எறா தலையை நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எறா தலையை நல்லா 3 நாள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். எறா தலையை எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அதை ஃபுல்லாக மிக்சியில் போட்டுக்கலாம். பாருங்கள், நாங்கள் மிக்சியில் போடுறேன். அந்த தலையில் தலை மட்டும் இருக்காது, செதையும் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் நல்ல ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு சாப்பிடும் போதும். மிக்சியில் போட்டு இதை நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்திருக்கேன். எனக்கு கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சின்னா கொஞ்சம் லிக்விடாக வரும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சி பார்த்துட்டு நம்ம காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு ஃபில்ட்ரு பண்ணணும். நம்ம இந்த சாறு வச்சு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அப்படியே ஊற்றினா நல்லா இருக்காது. நிறைய ஒரு மாதிரி திப்பியாக இருக்கணும் சாப்பிடும்போது. நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம சாறு மட்டும் எடுத்து நம்ம குழம்பு வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபில்ட்ரு எடுத்துகிட்டு நான் இப்போ சாறு மட்டும் க்ளீன் பண்ணி நான் வடிகட்டி எடுக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும். அந்த சாறு தான் நமக்கு முக்கியம். அந்த சாரோட ஃப்ளேவர், அந்த டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் சாப்பிடும்போது. ஊர் சைடெலாம் அதிகமாக அந்த குழம்பு வச்சு சாப்பிட்றாங்க. நான் இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். எறா குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி வாழைக்காய் போட்டு நான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 3 எடுத்து நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். போடுறது தாளிக்க தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கொஞ்சம் வீட்டு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி. நம்ம ஃபஸ்ட்டு வாழைக்காவை நறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம வாழைக்காய் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம். வாழைக்காய் தான் போடணும் இல்லை, என்ன காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி வாழைக்காய் போட்டு வச்சுக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் வாழைக்காய் சூஸ் பண்ணியிருக்கேன். வாழைக்காய் தோல் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு வாழைக்காய் நம்ம எப்படி நம்ம பொரியலுக்கு நறுக்குமோ பொடிசாக அதே மாதிரி தான் நம்ம நறுக்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ அதே மாதிரி நம்ம நீல வாக்கில் எடுத்து நறுக்கி வச்சுக்கலாம். வாழைக்காய் ஃபுல்லாக நறுக்கி வச்சுட்டோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு நம்ம குழம்பு கூட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு அடுப்பை பற்ற வச்சுருவோம். ஒரு கடாயை வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு கடுகு பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த 3 வெங்காயத்தை நான் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் தக்காளி நிறையா போடணும். அப்போ தான் நிறைய குவான்டிட்டி இருக்கிற மாதிரி நமக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி தான் வரும். அதனால் கொஞ்சம் வெங்காயம் போடணும். நம்ம வெங்காயத்தை நல்லா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி நல்லா வதக்கி விடணும். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். பூண்டு நம்ம உரித்து போட்டுக்கலாம். அந்த பூண்டையும் நம்ம சேர்த்து நல்லா அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கும். அப்போ தான் நல்லா கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயமாக நல்லா வதக்கி விட்டால் சீக்கிரம் வதங்கிடும் நமக்கு. எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நம்ம மேக்ஸிமம் நான்வெஜ்ஜுக்கு எல்லாத்துக்கும் மஞ்சள் தூள் சேர்க்கணும். ஏன்னா நான்வெஜ்ஜோட ஸ்மெல்லு அந்த ஸ்மெல்லாம் வரக்கூடாது. அதுக்காக தான் நம்ம போடுறோம். நம்ம நறுக்கி வச்சுக்க வாழைக்காயை நல்லா சேர்த்துக்கலாம். நம்ம வாழைக்காய் நம்ம அவிக்கவே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம போடுறோம். இந்த குழம்புலேயே நமக்கு வெந்துடும் வாழைக்காய். ஸோ தேவையான அளவு வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அந்த வாழைக்காய் நல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்குவோம். ஏன்னா அந்த காரம் கொஞ்சம் அதில் போய் ஊறும். இப்போ நம்ம காய் வேகிறதுக்கு குழம்பு கொதிக்கலாம் தண்ணி தேவைப்படும். அதனால் தண்ணி ஒரு 2 கிளாஸ் அப்படி ஊற்றிக்கலாம் நம்ம.
உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். தட்டு போட்டு நல்லா குழம்ப நம்ம கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கட்டும் ஒரு 20 நிமிஷம் அப்படி. ஏன்னா நம்ம காய் போட்டு நல்லா வேகணும். அதனால் வேகிற வரைக்கும் நல்லா தட்டு போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் குழம்பு. தட்டு போட்டு மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ குழம்பு கொதிக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் ஆகுது. இப்போ நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா காயெலாம் வெந்திருக்குது கொஞ்சம் பாதி. நல்லா குழம்பும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது. குழம்புல பாதி காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோலாம். அந்த தண்ணியை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை நல்லா ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஸோ அந்த தண்ணியை சேர்த்து நல்லா குழம்பு கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஏன்னா இப்போ தான் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுவோம். அப்போ தான் குழம்பு நல்லா மிக்ஸ் ஆகும். திரும்பியும் குழம்ப நல்லா தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுன்னா நல்லா குழம்பு கொதிக்கும். நம்ம காய் நல்லா இன்னும் கொஞ்சம் வெந்துடும். குழம்பு நல்லா கிரேவி ஆகும். அதனால் நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். தட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. நல்லா ஃபஸ்ட்டு ஊற்றின தண்ணிக்கு இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கு. நல்ல ஸ்மெல்லு வருது. எறாவோட ஃப்ளேவர் அப்படியே இருக்குது இந்த குழம்புல. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நீங்கள் இதேமாதிரி சாப்பிடுங்க, செய்யுங்க. நல்லா காய் நல்லா குக்காக இருக்குது. இட்லி, சாதம் எல்லாத்துக்கும் நம்ம அந்த ஊற்றி சாப்பிட்லாம். அந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு அதிகமாக வில்லேஜ்லலாம் செஞ்சுருக்காங்க. ஸோ நானும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கணுன்றதுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்காக. ஸோ என்னோடய ஸ்டைலில் எறா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா பாருங்கள் குழம்பு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நல்லா குக்காக இருக்குது. காயுமே கலர் நல்லா சேஞ்சஸ் ஆகிடுச்சு. குழம்பு நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.